இலக்கிய திறனாய்வுல மரியாதைக்குரிய அக்கா கோவை கார்த்திகா அவர்கள் அழகாக பகுப்பாய்வு செய்து திறனாய்வு செய்திருக்கார். நல்ல மதிப்பீடை கொடுத்திருக்கிறார் நம்புறோம். அடுத்ததாக உணர்ச்சியை விட அறிவுக்கும் ஆவேசத்தை விட ஆதாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எங்களுடைய கட்சியினுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இயக்கத்தின் அறிவுஜீவி, சட்டத்தின் நுணுக்கங்களை அறிந்த வழக்கறிஞர், சொற்களால் கோட்டை கட்டும் ஆகச்சிறந்த கட்டுரையாளர், தம்பிமார்களின் சிந்தனைக்கு தீனி போடும் கருத்தியல் களஞ்சியம், நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழ் தேசியத்தின் அறிவுசார் போர்வாள் தாய்மாமன் சீமான் அவர்களின் மாமன் மணிசெந்தல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கூடுகை இலக்கிய வட்டம் நடத்துகிற குமரி நாவல் திறனாய்வு அரங்கத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எனது அன்பு அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்களே, எனக்கு முன்னால் அது அரசியல் மேடையாக இருந்தாலும் சரிதான், இலக்கிய மேடையாக இருந்தாலும் சரிதான், பெரும் முழக்கமாக பேசி அமர்ந்திருக்கிற எனது ஆர்வீர் தங்கை கோவை கார்த்திகா அவர்களே, எனக்கு பின்னால் இடி முழக்கமாக முழங்க இருக்கிற, என்ன பிரச்சனைனா போர் முழக்கத்துக்கு இடி முழக்கத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். 2 டேங்கர் லாரி வரப்ப நடுவில் சைக்கிளில் போவாங்க பாருங்க, அதே மாதிரி நம்ம நிலைமை. எனது ஆர்வீர் தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, நூலின் ஆசிரியர் அன்பு தோழர் இயக்குனர் கீரா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எனது அன்பு மருமகள் தமிழ் முழக்கம் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் என்ன பிரச்சனைனா 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிட்டே இருக்கு. அங்கேருந்து என் மச்சான் பாக்கியா ஃபோன் பண்ணி, யோ அங்கே நிகழ்ச்சி நடந்து கார்த்தியா கொட்டி முடக்கிட்டு இருக்கு, நீ என்ன எங்கேயா போயிட்டு இருக்கிற அப்படின்னு. போயிட்டே இருக்கேங்க 150 மீட்டர் இது. அது அப்படியே இந்த கூகுள் மேப்ல காட்டுறப்ப நமக்கு பகீருங்க. உண்மையிலேயே சென்னையில வாழ்ந்து அந்த வாழ்வின் ஓட்டத்தோடு ஒரு குமரின்னு ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் கீரான்னா முதல்ல அதற்கு பாராட்டணும். பாருங்க, எங்களாலெல்லாம் ஒரு நாள் கூட இந்த ஊர்ல வாழ நகர கூட முடியல. இவர் இந்த ஊர்ல இருந்து அந்த திரைப்பட கனவோட அவர் செயல்பட்டு கொண்டிருந்து வாழ்வின் சகலவிதமான பாடுகளையும் சுமந்து அதற்கு நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு குமரி எழுதுறாருன்னா அது உண்மையிலேயே பாராட்டத்தகுந்த, மெச்சத்தகுந்த, போற்றத்தகுந்த ஒரு பணிதான். இப்ப சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியர்களின் மீது நவீன தீண்டாமை கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் இந்த வருஷம் ரொம்ப அதிகம். எங்க பார்த்தாலும் ஈவேராவோட திருவுரு அப்படியே நிரப்பி வைக்கிறாங்க. அந்த பதட்டம் நமக்கு புரியுது. அண்ணன் சொல்ற மாதிரி அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எங்க திரும்பினாலும் ஈவேரா 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 கலைஞர் அதுன்னு திராவிட சின்னங்களா நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண வேலை இல்லை. நம்ம என்னமோ உறுப்பினர் முகாம்னு போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு ஒரு பெஞ்சை போட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனா நம்மை தாண்டி நமது எதிரிகள் அளவிட்டு வச்சிருக்கிறாங்கிறது அந்த சென்னை புத்தக கண்காட்சியில பார்க்க முடியுது. அதுல குறிப்பா நமது தம்பி செந்தில்நாதனோட தமிழும் அரங்குல இருந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஈவேரா செய்த பித்தலாட்டம்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் அந்த காலத்துல போட்ட ஒரு புத்தகத்தை ரீபிரிண்ட் போட்டுட்டான். உடனே அந்த புத்தகத்தை பார்த்த உடனே கார்த்திகாவை பார்க்குற மாதிரி புத்தகத்தை பார்த்துட்டாங்க. போலீஸ்காரங்க உள்ள புந்து கட்டுக்கட்டா புத்தகத்தை அள்ளிட்டு போறாங்க. ஏன்னா ஒரு சின்னோண்டு ஒரு புத்தகம் என்னங்க செஞ்சிருவீங்களுக்குன்னா அப்படி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சீமானனை பத்தி, தமிழ் தேசியத்தை பத்தி, ஐயா மணியரசனை பத்தி தப்பும் தவறுமா அவதூறா பொய்யா
திட்டி கண்ணாபுரம் புத்தகத்தை எங்கேயும் அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஒரு புத்தகம், ஒரு சின்னோண்டு புத்தகம் அவன் செந்தில்நாதன் கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கு போலீஸை உள்ள விட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டால் கிடையாதுன்னு மிரட்டி, யார் யார் அதுல கனெக்ட் அந்த 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 பட்டியல் யாருக்காங்கன்னு சொல்லி மிரட்டி மிகப்பெரிய அச்சத்துல இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் கீரா போன்றவர்கள்லாம் கொண்டாட தகுந்தவர்கள். நாம கொண்டாடியாங்க, போற்றணும். இது ஒரு தமிழ் தேசிய படைப்பு அப்படிங்கிறப்ப, இதற்கு முன்னதாக தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நமக்கு பெரிய நம்பிக்கை மிகுந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கட்டுரைகள் எழுதுவோம், கட்டுரைகள்லாம் எல்லாரும் எழுதுறோம், புத்தகமா போடுறோம், அது வேற. ஆனா ஒரு புதினம், நாவல் கலைன்னு காணாசு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதுல நாவலோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, எல்லாத்த விட நாவல் என்பது மிகுந்த உயர்ந்த கலை வடிவமாக உலக இலக்கிய விமர்சகர்களால் கொண்டாடப்படுவது நோக்கம் என்னன்னா, நீங்கள் நாவல் படிக்கிறப்ப நாவலின் கதாபாத்திரங்கள் உங்கள் மனசுல சூலமா நின்று காட்டும். இப்ப தீஜாவோட மோகமுள் படிக்கிறோம். மோகமுள் படிக்கிறப்ப நமக்கு என் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, என் தம்பி சாட்டை துரைமுருகன் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, கலைஞர் மன்ன மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க, முத்துப்பாண்டியன் மனசுல ஒரு யமுனா இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு யமுனா இருப்பாங்க. அது மாதிரி பொன்னியின் செல்வன்லையும் வந்தியத்தேவன், அதே மாதிரி நந்தினி, எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுல ஒரு தோற்றத்தோட இருப்பாங்க. பொன்னியின் செல்வன் படம் ஓடாம போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா நீங்க மனசுல வச்சிருக்கிற நந்தினி ஐஸ்வர்யா ராயே நிப்பாட்டினாலும் உங்க மனசுல இருக்கிற நந்தினிக்கு ஈக்குவல் ஆகல, அந்த கெமிக்கல் இது நடக்கல. அதனாலதான் அந்த பொன்னியின் செல்வன் ஓடல. அப்படி உயர்ந்த தரத்துல இந்த குமரி நாவலை படைத்திருக்கிற கீரா இதுல எதுல முக்கியத்துவம் வாய்ந்த எழுத்தாளரா நம்ம கொண்டாட வேண்டியிருக்குன்னா, அந்த கதாபாத்திரங்களை விவரிக்கிறப்பயே நம்ம மனசுல நிப்பாட்டிடுறாரு. எனக்கு தெரியும் இருவாஞ்சி யாருன்னு, எனக்கு தெரியும் அவ எப்படி இருப்பா அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கதாபாத்திரம் ஆரலா இருக்கட்டும், செம்பனா இருக்கட்டும், தென்னனா இருக்கட்டும், அதுல வர எல்லா கதாபாத்திரம் உருவன்கிற அந்த அம்மையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு மனசுல நின்றுடுச்சு. இப்படிதான் இருக்கும் அப்படி நின்றுடுச்சு. அப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு வாசகரின் மனதுக்குள்ளாக கதாபாத்திரங்களை நிறுத்திட்டார்னா அந்த படைப்பு வெற்றிகரமான படைப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் குமரி மாபெரும் ஒரு தரமான வெற்றிகரமான படைப்பு. நமக்கு என்னன்னா, தமிழ் தேசிய படைப்பு அப்படின்னா நமது முன்னோர்கள் அந்த கலையும் அரசியலும் கலக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த உணர்ச்சி வேகத்துல அரசியல் நிறைய கலந்துருவாங்க. பிரச்சனை அதுதான். ஆனா கலை விமர்சகர்கள் என்ன பண்ணுவாங்க, கலையின் அந்த விகிதம் அதிகமா இருக்கணும். ஒரு இலக்கிய படைப்புல கலை ஆர்ட் ஃபார்ம் அதிகமா இருக்கணும், பொலிட்டிக்கல் சென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கணும், அது கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு தான் ஒரு இலக்கிய விமர்சகர் பார்ப்பாங்க. ஆனா கீரா என்ன பண்றாருன்னா, ஆர்ட் ஃபார்மை எடுத்தோடனே ஒரு ஹையஸ்ட் ஒரு சிகரத்துல வைக்கிற மாதிரி அந்த இலக்கியத்தின் கலைத்தன்மையை மேல கொண்டு வச்சுட்டார். அதற்கப்புறம் அவர் எனக்கு தெரிந்த காலத்துல இருந்து தீவிரமான சமூக செயற்பாட்டாளர், அரசியல் எண்ணங்கள்லாம் கொண்டவர். அதற்காக சில வேலைகளை மறைமுகமா செய்யறார். அது செய்யறப்ப இந்த அரசியல் நோக்கங்களை மையமாக வைத்துக்கொண்டு அவர் பணிபுரிகிறார் என்பதை நம்ம உணராம அவர் என்ன பண்றாருன்னா, கலை அம்சத்தை அப்படியே மேல மேல வச்சு நம்மளை மயக்கி ஒரு உலகத்துக்குள்ள அவர் அடைச்சிட்டு போறாரு. அந்த உலகம் இருக்கு பாருங்க, அந்த குமரி, அந்த உலகம் எனக்கு பட்டுன்னு படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அவதார் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னங்க அது அவதார் படத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய உலகத்தை ஜேம்ஸ் காமரன் உருவாக்குனாரோ, அதே போல ஒரு பெரம்பலூரில் பிறந்த ஒரு தமிழன் நம்ம ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம கண்ணு முன்னாடி பறக்க விட்டா போறோம். பெரிய வேலை. நமக்கு என்னன்னா, குறிப்பா அந்த சின்மயாலிய இருவாஞ்சி அடக்குற அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த அவதார் படத்துல கூட அந்த காட்சி வரும். அது எப்படின்னா, அந்த பறவையை அந்த கதாநாயகியும் வசப்படும். அது எப்படி தோற்கடிக்கிறா அப்படின்னா, அதுதான் இதுல மிக எடுத்தோன்னே அதுதான் இந்த நாவல்ல நமக்கு எடுத்தோன்னே. எனக்கு இந்த நாவலை பற்றி முதல்ல எனக்கு
அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான் அனுப்புனாங்க. குமரின்னு ஒரு நாவல் வந்திருக்குன்னா ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு அண்ணன் பேசுறேன், தம்பி தோ உடனே வந்துடுறேன், தோ உங்களுக்கு நாளைக்கு காலையில வந்துடும் தம்பி. களஞ்சியம் அண்ணன் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா நம்ம எது கேட்டாலும் காலை நடுராத்திரி 1 மணிக்கு எழுப்பி விட்டு அண்ணன் எனக்கு 2 இட்லி ஒரு கெட்டி சட்டி வேணும், காலை உங்க வீட்டுல இருக்கும் தம்பின்ற. அது எப்படி எங்கிருந்து வாங்குறாரு என்ன பண்றாரு, காலை வந்துடும் தம்பி. வந்த பிறகு ஒரு இன்னொன்று பண்ணுவாரு, வந்துருச்சா தம்பி, வந்துருச்சு நம்ம சொல்லணும் அவர்கிட்ட. அது வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்க மாட்டார். அப்படி ஒரு மனிதன் ஒரு படைப்பின் மீது தீராத காதல் கொண்டு அந்த படைப்பை எனக்கு அனுப்பி வைச்சோன்னே அதை எடுத்தோடனே நான் படிக்க தொடங்கிட்டேன். என்ன பிரச்சனைனா, இந்த வருடம் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வரணுங்கிறப்ப என் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள், நிறைய உறவினர்கள் மரணம் அது இதுங்கிறப்ப எதுவுமே பண்ண முடியாம நிம்மதி இல்லாம இருக்கிறப்ப அவரே களஞ்சியம் மன்னனே, தம்பி இதே மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருக்கோம், அந்த கூட்டத்தில் நீங்க தம்பி சாட்டை துரைமுருகன், தங்கச்சி கோவை கார்த்திகா எல்லாம் பேசுறீங்கிறப்ப நான் திருப்பியும் பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். நேத்தி வந்துட்டேன் புத்தக கண்காட்சியில இவனை துரைய பாக்குறேன். இவன் என்ன பண்றான்னா, நான் படிக்கவே இல்லைன்னாங்க. இவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன், இப்ப பேசுவோம். அடுத்தது இந்த பரீட்சை எழுதுறப்ப நல்லா படிச்ச பசங்க என்ன பண்ணுவாங்க, சுமாரா ஆவரேஜா படிச்ச பசங்களை பார்த்து நான் படிக்கவே இல்லை, நீ படிச்சிட்டியா, நானும் படிக்கல அப்படின்னு சொன்னா அவன் நீ படிக்கல ஒன்னும் ஓவர்டேக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. இவன் படிக்கவே இல்லை, நீ கதை சொல்லுங்கிறான். புத்தக கண்காட்சியில் நின்றுட்டு, அண்ணா அந்த கதையை நீங்க இப்ப சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். நான் அங்கேயே சொல்றேன், டே இந்த திருட்டுத்தன வேலையை பண்ணாத, நீ நல்லா படிச்சிருப்ப. இப்ப பாக்குறேன் அந்த ஒரு பெரிய ஒரு ஷீட்ல தாள்ல பெருசா எழுதி வச்சிருக்கான், குறிப்பெல்லாம் போட்டு ஆலமரம் வேப்ப மரம்லாம் வரைஞ்சி வச்சிருக்கான். ஒரு நாள்ல கண்டிப்பா அவன் இந்த வேலையை பண்ணிருக்க முடியாது, நீ காலைல ஆரம்பிச்சு இப்ப பண்ணிருக்க முடியாது. தெளிவா படிச்சிருக்கிறான். அதே போல கார்த்திகாவுக்கு சொல்லவே வேணாம், அது பட்டி டிங்கரிங்னா பார்த்துதான் நிக்குது. இதுல எனக்கு தான் ரொம்ப சிக்கல். அப்ப இந்த நாவலை மிக நுட்பமாக படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நான் இருந்த அந்த நெருக்கடி எனக்கு கொடுத்தது அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான். அதற்கு ஒரு மனமாற நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாவல் எனக்கு குமரி கண்டத்தை குமரி கண்டம்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அது இருந்திருக்காம இருக்கலாம், இல்ல ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மூலமாக நிறுவப்படாமலும் போகலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள். ஆனா தமிழர்கள் நமக்கு குமரி கண்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாற்று திறப்பாக நமக்கு இருக்கு. ஏன்னா முதலாக தமிழன் தோன்றிய இடம்னு நமக்கு பெருமிதம் பாராட்டுவதற்கு அந்த குமரி கண்டம்ங்கிற மட்டும்தான் நமக்கு ஒரு சிறப்பா இருக்கு. அப்ப அந்த குமரி கண்டம்ங்கிறது எப்படி இருந்திருக்கும், அங்க இருக்கிற மாந்தர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ஏறக்குறைய குரங்கிலிருந்து மனிதன் பிறந்த காலத்திற்கு ஒட்டிய காலம், அதற்கு இடைப்பட்ட மனிதர்களும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு விலங்கு உணர்வும் மனித உணர்வும் ரெண்டும் கலந்துருக்கும். அப்படிங்கிறப்ப அதை போன்ற மனிதர்களை எப்படி சித்தரிக்கிறது அப்படின்னு எனக்கு இந்த கதையை அவர் கீரா ஒரே அமர்வுல உட்கார்ந்து எழுதியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக இந்த மனசுக்குள்ள சுமந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல தெரியுது நமக்கு. முதல் ஒரு 10 பக்கங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தின் ஆக சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதணுங்கிற முடிவுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல இந்த தமிழ் மொழியை நம்ம பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அது ஒரு முதுமொழி. அந்த ஒரு கருவியா பயன்படுத்துறவங்க இருக்காங்க பாருங்க, மொழியை எழுத்தாகவோ பேச்சாகவோ பயன்படுத்துறவங்க கவனமா பயன்படுத்தணும். தமிழ் மொழியை பயன்படுத்துறவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா அது சாபமா போடும். அப்படிக்கு அந்த மொழிக்கு ஒரு வலிமை உண்டு. நீங்க ஜெயமோகன் எழுதின அறம் அப்படின்னு ஒரு சிறுகதையை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அந்த கதையில ஒரு எழுத்தாளர் ஒரு பதிப்பாளரை பார்த்து ஒரு சாபம் மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். மறுநாளே அந்த பதிப்பாளரின் மனைவி அந்த எழுத்தாளர் வீட்டு முன்னாடி உட்காந்து கதற அந்த காட்சியை ஜெயமோகன் அப்படி ரத்தமும் சதையுமா விவரிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முதுமொழிய கையகப்படுத்துறது, அது தன்னோட லாபகத்துக்குள்ள கொண்டு வரதே சிம்மையாளிய இருவாஞ்சி அடக்கின மாதிரிதான். ஏறக்குறைய அதுல மிகுந்த தேர்ந்த நிபுணத்துவம் கொண்ட மனிதராக கீரா இருக்கிறார். நான் இதை படிச்சு பார்க்குறப்ப எனக்கு ஒரே நேரத்துல அந்த கதையின் தொடக்கமே எப்படி தொடங்குதுன்னா, தன்னால் அது முடியுமா என யோசித்து பார்த்தால் இருவாஞ்சி மிக கடினமான
செய்து முடிக்கவே முடியாத உச்சம் என உணர்ந்திருந்தார். ஒரு நாவல் இப்படி தொடங்குது. தன்னால் அது முடியுமா என யோசித்து பார்த்தால் இருவாஞ்சி மிக கடினமான செய்து முடிக்கவே முடியாத உச்சம் என்று உணர்ந்திருந்தார். ஆனால் வேறு வழியே இல்லை. செம்பனின் ஒற்றை பார்வைக்கு முன் உயிர் துச்சம் என முடிவெடுத்திருந்தார். இதற்கு என்ன ஆணைங்கிறாரு ஒரு வளைய கூட பாருங்க. தகதகவென மிளிர்ந்து கடுகளவில் திரண்டிருக்கும் ஒளிப்புள்ளியை ஆசனவாயின் மேற்புறத்தில் உணர்ந்து மனதை இறுக்கி பிணைத்தார். மனமும் ஒளியும் ஒரு சேர தண்டுவடத்தில் தீற்றல்களாக ஒளி குமிழ்ந்து உருண்டு மேல் நோக்கி நகர்ந்தது. பின்மண்டை வழியே படர்ந்து தழைத்து குழவி முன் நெற்றிக் கமலத்தில் பொருத்தி ஒரு கணம் நிலைத்தாள். பின் தலை உச்சியை நோக்கி நகர்த்தினாள். அவளது தலையில் குவிந்து கூம்பாட்சியாக மேலெழுந்து நின்றது உயிர். நீங்க படிச்சிட்டு இருக்கப்பே ஒரு பொண்ணு மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறாங்கிறத ரத்தமும் சதையும் காட்சி மொழியுமாக அந்த படைப்பாளன் சொல்றப்ப வியந்து போறோம். அதன் உள்ளே ஒளி வெள்ளம் மலர்ந்து கிடந்தது. முதுவெளித்தாய் கொற்றவையை முன்னிறுத்தி வழி வேண்டும் என்று வேண்டி நின்றார். கனநேரம் அகட்டி வைத்திருந்த கால்கள் விரைப்பாக நின்றன. மனம் இருண்டிருந்தது. எப்படி பாருங்க, எப்படி கொண்டு வராரு பாருங்க. ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் போது அதற்காக அந்த கதாபாத்திரத்தின் புறத்தோற்றத்தை அவர் எடுத்தோன்னு அறிமுகப்படுத்தல. இந்த கதை முழுக்க கதாபாத்திரங்களின் அறிமுகம் என்பது அந்த கதாபாத்திரங்கள் கொண்டிருக்கின்ற மனநிலையை வைத்துதான் அவர் அறிமுகப்படுத்துறாரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மனநிலையை வைக்கிறப்பே உங்களுக்கு இயல்பாகவே இந்த அகத்தோற்றத்தை பத்தி சொல்றப்ப புறத்தோற்றம் உங்க மனசுல மலர ஆரம்பிச்சிடும். அப்ப ரெண்டு வேலை, படைப்பாளன் மனசுல அந்த கதாபாத்திரங்களின் கேரக்டர், அதாவது அந்த கதாபாத்திரங்கள் எது போன்ற மனநிலையை கொண்டிருப்பார்கள் என்கிறத அவர் விவரிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குங்கிறத வாசகன் வந்து மனசுக்குள்ள வரைய ஆரம்பிப்பான். இது ரெண்டும் ஒரே கெமிக்கல் ப்ராசஸ் மாதிரி இந்த நாவல் முழுக்க இருக்கு. இன்னொன்னு, இந்த நாவல்ல வந்து எல்லாமே பெண்கள் தான். திரைப்பட மொழியில சொல்லணும்னா ஆம்பளைங்கெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு புத்தகமாக, ஏன்னா தாய் வழி சமூகம் என்று நமது இனத்தை அழிச்சதுனால அதனால முழுக்க முழுக்க பெண்களை முன்னிறுத்தி இந்த நாவலை அவர் படைத்திருக்கிறார். இதுல மிக முக்கியமா கவித்துவமான மொழிங்க. இதோட மொழி இருக்கு பாருங்க. அந்த நாவல்ல அவர் கையாண்டு இருக்கிற அந்த கவித்துவமான மொழி இருக்கு பாருங்க. அது வந்து எதனாலையும் வந்து நம்மால் வந்து அது கடக்கவே முடியல. சில பக்கங்களை கடக்கிறதுக்கு பண்றப்ப நமக்கு வந்து ரொம்ப என்னடா அது இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாரு. இந்த கதை ஒண்ணும் இல்லை. இது சாதாரணமான ஒரு கதையாக நீங்கள் கொள்ளலாம். அதே சமயத்துல ஒரு காவியமாகவும் நீங்க பார்க்கலாம். 3 விஷயங்கள். ஒரு நிலத்தின் முதுமக்கள் கொற்றவை வழிபாட்டிற்காக ஒரு பெரும் திருவிழாவுக்காக காத்திருக்காங்க. திருவிழாவுக்காக அந்த நேரத்துல ஒரு எதிரி நாட்டு படை ஊடுருவி அந்த மக்களின் ஊடாக வந்து ஏற்கனவே அவன் தோல்வி அடைஞ்சிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த நாட்டு அங்க இருக்கிற எல்லா நாடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துல அவன் உள்ள ஊடுருவி வந்து நிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கால கணியன் வந்து கணிச்சு சொல்றான், மிகப்பெரிய ஊழி வரப்போகுது அப்படின்னு. இதுல அந்த கொற்றவை வழிபாடு நடந்ததா, அந்த ஊழி அந்த மிகப்பெரிய இயற்கை அழிவிலிருந்து இந்த மக்கள் எப்படி தங்களை காக்கப் போகிறார்கள், இதன் ஊடாக அவர் விதைத்து வைத்திருக்கிற இந்த சின்மையாளியை கட்டுப்படுத்துவது, அந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியை விவரிச்சிருப்பார். படிக்கவே மிரட்டலா நம்ம காதுல அந்த யாழ் இசை அப்படியே கேட்குங்க. நான் நினைச்சேன் இது வந்து இதை எழுதுறப்ப அவர் எதை போன்ற ஒரு மனநிலையில இருப்பாரு. ஒரு படைப்பாளன் நான் யார் எழுதினாலும் சரிதான், எந்த படைப்பாளன் எழுதினாலும் அந்த படைப்பாளன் முதுகுக்கு பின்னால் அவர்களுக்கு மூத்தோரும் முன்னோரும் இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனநிலை. அப்ப கீரா இந்த பக்கங்களை எழுதும் போது அவருக்கு முன்னான மூத்தோர்கள், இந்த இனத்தின் மூத்தோர்கள், மாந்தர்கள் எல்லாரும் நின்று கீராவை வந்து அந்த இரவு நேரத்துல அந்த அழகான ஒரு வெளிச்சத்துல உட்கார்ந்து அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப கற்பனையும் அந்த அறிவின் வெளிச்சத்தையும் சுமக்கிற அவரோட விடிகளை பார்த்து எல்லாரும் அமைதியா நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உணர்வுல தான் அது போன்ற ஒரு வர்ணனைகள்லாம் உங்களுக்கு பிறக்கும்.
அதெல்லாம் உண்மையில நான் கீராட்டை தெரிஞ்சிக்க விரும்புறதே என்னன்னா, இது நீங்க எங்க எந்த இடத்துல உட்காந்து விடிய காலையில எழுதினீங்களா, நள்ளிரவுல எழுதினீங்களா, பகல் பொழுதுல எழுதினீங்களா, இது எப்படிங்க சாத்தியம் இந்த மொழி அப்படின்னு. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம தமிழ் தேசிய படைப்புன்னு சொல்லிட்டோம்னாலே இவங்க சும்மா பெருமிதமா பேசிட்டு போவாங்க, இவங்க அரசியலா பேசுவாங்க, யாரும் வரலாம் யாரும் போகலாம், நாங்க தான் ஆளுவோங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு எழுதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. தமிழின் அசலான நவீன இலக்கியத்தின் அந்த வகமைக்கு அதை தாண்டி உலக தரத்திற்கு எழுதப்பட்டிருக்கிற முதல் தமிழ் தேசிய படைப்பு குமரி என்று முன்மொழிவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். குமரியில் இருந்துதான் தமிழ் தேசிய படைப்பு இலக்கிய வரலாறு நமக்கு தொடங்குது. ஏன்னா 2009க்கு பிறகுதான் நமக்கு அரசியல் தொடங்குது. குமரியில் இருந்துதான் நவீன தமிழ் படைப்பு இலக்கிய வரலாறு நமக்கு தொடங்குது. இப்ப கீரா வழியில பல பேர் படைப்புகளை எடுத்துட்டு போனோம். இந்த கதையில நாம அவரோட சில இடங்கள்ல பாக்குறப்ப அந்த எழுத்துக்கள் உண்டான விதம், அந்த காலத்தை எப்படி கணித்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி அவர் தெரிவிச்சிருக்கிற விதம், எப்படி நாள்களை பிரித்தார்கள், எப்படி இரவு பகல்களை பிரித்தார்கள், ஒவ்வொன்றுக்குங்க படிக்க படிக்க நான் எல்லாத்தையும் இங்கே படிச்சு காட்டிடலாம். ஆனா நான் ஒரு வாசகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை பொறுமையாக வாங்கி படிங்க. இதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லல, இது படிக்கிறதே ஒரு அனுபவங்க. படிக்கிறப்ப நீங்க ஒவ்வொரு பக்கமா நகர்த்துறப்ப உங்கள் புருவங்கள் உங்களை அறியாமலே உயரும். அப்பா இப்படியா 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 அப்படின்னு உங்களுக்கு அந்த அந்த வாசிப்பின் ஊடாகவே உங்களுக்கு பக்கபலமாக உங்களுக்கு பல்வேறு காட்சிகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாசிப்புலாம் முடிஞ்சிட்டு இந்த நாவலை முடிச்சுட்டு மூடி வைக்கிறப்ப இப்பேற்பட்ட இனத்துல பிறந்து விட்டு நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணம் ஏற்படும் பாருங்க. அதுதான் கீரா அடைந்திருக்கிற வெற்றி. ஏன்னா இந்த நாவல்ல எதிரிகள் வில்லன் கேரக்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவனும் தரமானவனா இருப்பான், அறமானவனா இருப்பான், அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அவனை என்ன பண்ணுவானா அதுல எப்படி, அதே போல இந்த கதாமாந்தர்களும் இந்த கதாபாத்திரங்கள் இந்த குமரி கண்டத்து மக்களும் அந்த அளவுக்கு ஒரு அறம் வழிபட்ட சமூகமாக ஒவ்வொரு ஊரும் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பத்தி, எப்படி தண்ணீர் வரும், எப்படி சாக்கடை வசதி மெயின்டைன் பண்ணா, எப்படி பஞ்சாயத்து நடந்துச்சு, எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன, எப்படி அங்க இருக்கிற வழக்கு விவகாரங்களை யாராரு பார்த்தா, எல்லாமே இந்த 350 பக்கத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவாங்க. அதுதான் ஆச்சரியம். எதுலையும் குறைவே இல்லை. கடைசியில நினைச்சிட்டு இருக்க அந்த ஊழியவர் எப்படி என்ன பண்ண போறாரு, கிளைமேக்ஸை சோகமா முடிக்க போறாரான்னு நினைக்கிறப்ப நான் கிளைமேக்ஸை சொல்லல. ஆனா அந்த ஊழியர் கையாண்ட விதம் இருக்கு பாருங்க. நோவாவோட கப்பல் மாரி ஒரு கப்பலை ஒரு கப்பல் தான் அப்படின்னு நினைச்சா அவர் ஊருக்கு ஊரு பல 100 கப்பலை தயாரிச்சுக்கிட்டு அவன் பெரிய பெரிய இதை தயாரிக்கிறாங்க முட்டை வடிவத்துல. அதுக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சி தமிழனோட அந்த மாந்த அறிவு அனைத்து சேகரிப்பி அந்த அந்த மிகப்பெரிய அந்த படகு போன்ற அமைப்புக்குள்ள வச்சு அதை எதிர்கால சமூகத்திற்கு பாதுகாத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மக்கள் அடைகிற துயரங்களும் சிரமங்களையும் ரத்தமும் சதையும் ஒரு ஆள் எழுதி முடிச்சிருக்காரு. அதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கீராட்ட என்னன்னா, ஒரு திரைக்கதை இயக்குனராச்சா, திரைக்கதை ஆசிரியர் இயக்குனராச்சா, ஒரு சினிமாட்டிக் பர்சன் ஆச்சா, அதனால எல்லாத்தையுமே காட்சியல் பூர்வமாக கூறுவது, இலக்கியத்துல காட்சியல் பூர்வமாக கூறுவது என்பது ரொம்ப அபூர்வமான தன்மை. இலக்கியத்துல எல்லாரும் எழுதுவோம், வாதாடுவோம், தங்கள் தரப்புக்காக நாங்க நிற்போம். ஆனா காட்சியல் பூர்வமாக சினிமா என்பது காட்சி மொழிங்கிறார் இல்லையா இயக்குனர் பாலு மகேந்திரா, அதே போல காட்சியல் பூர்வமாக ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் விவரித்து காட்டிக்கொண்டே சென்றது இருக்கு பாருங்க, மனதார பாராட்ட வேண்டியது. அதெல்லாம் நான் கீராட்ட நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு கடல் கொண்ட தென்னாடுன்னு ஒரு புத்தகம் நான் படிச்சிருக்கேன், அப்பாதுரையார் எழுதின புத்தகத்தை. அப்புறம் பாவாணர் ஆய்வுகள். நான் எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு, நம்ம ஆட்கள் ரொம்ப கதை விடுறாங்களோ, ஏங்க அது எப்படிங்க முதல் மாந்தன் தமிழ் மொழி ஒரு இடத்துல மட்டுமா மனிதன் தோன்றிருப்பான், பல இடங்கள்ல அதற்கு விடைதான் இந்த நூல். எப்படி மனிதன் தோன்றான், அவன் மொழியை எப்படி கண்டுபிடிச்சான். இந்த புத்தகத்தோட முதல் சில பக்கங்கள்லயே இந்த தமிழ் மொழி எப்படி எழுத்துரு கொண்டது என்பதற்கான சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான ஒரு கிராஃப் மாரி போட்டு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், ரகசிய செய்திகளை அனுப்ப விரும்பும் காதலர்கள் இனிமே அந்த மொழியை பயன்படுத்தலாம். அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
அப்படி ஒரு மொழி, அப்படி ஒரு மொழியை வந்து அவர் வந்து அதுல வந்து தெரிவிச்சிருக்கிறது வந்து நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. எப்படி அந்த கூட்டு எழுத்துக்களை வந்து எப்படி வந்து அந்த மனிதன் ரொம்ப ரசனையா ஒன்னொன்னையும் கிராபிக்கா நமக்கு எல்லாமே படம் போட்டு காட்டுறாருங்க. இது படக்கதை கிடையாது. ஆனா இந்த நாவல் முழுக்க படம் போட்டு கதை சொல்றதுதான். படம் யாரு போடுறது? வாசகன். நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க படம். அதுதான் இல்ல டெக்னிக்கே அதான். அவர் வந்து 2-3 பக்கங்கள் வரைபடங்களோட நிறுத்திக்கிறாரு. மத்த படத்தெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. சிம்மையாளி அந்த இருவாஞ்சி அடக்க போற காட்சியில அவரோட காதலன் அப்படியே ஒவ்வொரு மரமா தாண்டி வில்லு விடுறது, சிம்மையாளியை கட்டுப்படுத்திட்டு ஊருக்குள்ள வர்றது, அந்த அதோட அம்மா அஞ்சாவணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவே பெரிய வீராங்கனை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெரிய கதை உண்டு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பற்றியே ஒரு நாவல் எழுதலாம். அந்த அளவுக்கு இன்புட் வச்சு எழுதுகிறார். அதுதான் ஒரு மகா காவியத்தோட அழகியல் தன்மை. என்னன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பத்தியும் விரிவா எழுதலாம். இப்ப நம்ம வந்து இந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்ன, நான் மோகமுள்ளோட நிறுத்திக்கிறேன். மோகமுள்ள இருக்கிற பாபுவை பத்தி தனியா எழுதலாம், யமுனாவை பத்தி தனியா எழுதலாம், தங்கம்மாவை பத்தி தனியா எழுதலாம், ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் தனித்தனியா எழுதலாம். அவர்களுக்கு பின்னாக இருக்கிற ஊடுபாவாக இருக்கிற அவர் வாழ்க்கையோட ரகசிய மர்மங்களை பத்தி, அவருடைய இச்சைகளை பற்றி எல்லாத்த பத்தி எழுதலாம். இப்ப நீங்க இருவாஞ்சி கதாபாத்திரத்தை பத்தி எழுதினா ஒரு தனி நாவல், ஆறலை பத்தி எழுதினா தனி நாவல். ஆனா அவர் இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டு, எப்போதுமே பொருளா வந்து எல்லாத்தையும் பரப்பி வச்சிடலாம். ஆனா ஒன்னா மூட்டை கட்டுறது இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். அவருக்கு மனசு ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துட்டாரு. பெரிய எல்லா கதாபாத்திரங்களையும் விரிச்சு போட்டு விட்டாரு. ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கங்கள் கடக்கிறப்பயே அவர் வந்து எல்லா கதாபாத்திரங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆயிடுவாங்க. ஆனா அந்த கதாபாத்திரங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அழகிய வடிவத்துல ஒரு இலக்கிய படைப்பா, ஒரு இலக்கிய மலரா உங்கள்கிட்ட கொடுத்து, அது உங்கள் ஆன்மாவிற்கு மிக நெருக்கமாக உங்களை உணர செய்கிற அந்த தன்மை இருக்கு பாருங்க. கீராவுக்கு உண்மையிலே என் அன்பு முத்தங்கள். ரொம்ப சில இடங்கள்லாம் நான் வந்து காதல் காட்சிகளை பத்தி கூட நேற்று நானும் தம்பி சாட்டை துறைமுருகனை பேசிட்டு இருந்தோம். நள்ளிரவுல பேசிட்டு இருக்கிறப்ப அது பார்த்தா ஒரு ஒரு படி நகர்ந்துச்சுன்னா அது விரசமா மாறிடும். ஒரு ஸ்கேல் அப்படி நகர்ந்துச்சுன்னா அது விரசமா மாறும். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கேலோட எடுத்துறாரு. அந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளி. அந்த ஸ்கேலோடய நிறுத்திட்டு அப்படியே லாவகமா கவித்துவமா அதை மாத்துறாரு. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு பாருங்க, வேதியியல் மாற்றம் ஒரு படைப்பாளனுக்குள்ள நிகழ்ந்து பாருங்க. அந்த அற்புத தருணத்தை தான் நான் கொண்டாடுறேன். கொஞ்சம் அதே கொஞ்சம் தீவிரப்படுத்தி எழுதிட்டாருன்னா என்ன பெரிய தமிழ் தேசிய படைப்புன்னாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் கூடுறதை பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காங்க, எளிமையா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா குமரியில் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா தமிழோட வாழ்வு என்பது காதலும் வீரமும் கலந்தது. 2 கண்கள்னு சொல்லியாச்சு. வீரத்தை பத்தி பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப காதலை பத்தி சொல்லணும் இல்லையா? அப்போ காதலை பத்தி அவ்வளவு அழகா கவித்துவமா அழகிய நிலப்பரப்புல, நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிலப்பரப்புல ஒரு இளம் காதலர்கள் 2 பேரும் சந்திக்கிற அந்த ஒரு 2 பேரும் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்கிறத அந்த அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு ஏகப்பட்ட சிலிர்ப்பு தான். உண்மையிலே வந்து துரை வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு பேசுவான். நாங்க 2 பேரும் என்ன பேசிட்டு வந்தோம், கார்த்தி கூட உட்காந்துருக்கான். கார்த்தி இப்படி 2 பேரும் பார்த்துட்டு இருந்தான். நாங்க 3 பேர் என்ன பேசிட்டு இருந்தோங்கிறத இந்த அவையில நாங்க தெரிவிக்கவே முடியாது. அந்த அளவுக்குங்க அந்த காதலுக்கும் காமத்திற்குமான இடைவெளியை தனது கவித்துவத்தால் நிரப்பி ஒரு படைப்பை பூர்த்தி செய்த பெரும் மனிதனாக அன்பு தோழன் கீரா இருக்கிறார். மனசார பாராட்டுற. நமக்கு என்னன்னா, இதிலிருந்து நம்ம வேலையை தொடங்கணும். குமரிய ஊருக்கூர் நம்மளே கொண்டு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா இடதுசாரி படைப்பிலக்கியங்களுக்கு அவங்களுக்கு NCP கட்சி, பாரதி புத்தாலயம் 1008 இருக்கு. அதே மாதிரி வலதுசாரிக்கு அரசாங்க அதிகாரம் எல்லாமே இருக்கு. ஆனா தமிழ் தேசியர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நம்ம ஸ்டால் வச்சாலே ஸ்டாலை எப்ப தூக்குவானே தெரியல. ஒரு தடவை புத்தக கண்காட்சிக்கு சீமானண்ணன் வந்தாரு. அவர் பேசின பதிப்பகமே இந்த வருஷத்துக்கு ஸ்டால் கிடையாது. டிஸ்கவரிக்கு இந்த வருஷம் ஸ்டால் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான நிலைமை நமக்கு இருக்கு. அப்ப நம்மள்ட்ட அதிகாரம் இல்லாத மக்கள். அப்ப நாம என்ன பண்ணணும், சிறு சிறு ஊர்கள்ல தமிழ் தேசிய புத்தக கண்காட்சிகளை நாம நடத்த ஆரம்பிக்கணும். இப்ப கலந்தாய்வு கூட்டம் நடத்துறோம் பாருங்க, அதற்கு மாதிரி இந்த அறிவுலக வேலையை நம்ம செய்யணும். அதற்கான உந்துதலை தான் குமரி நமக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒரு தரமற்ற நூலை வச்சுட்டு நம்ம என்ன முண்டி தள்ளினாலும் நகராது.
ஆனா குமரி போன்ற ஒரு படைப்பு, சத்தான படைப்பு நம்ம கையில இருக்கிறப்ப இன்னும் நம்ம எதிரிகளை முட்டி தூக்குறாடே. நீங்க என்னடா மாடர்ன் லிட்டரேச்சரை பத்தி பேசுறீங்க, நாங்களும் ஒரு பிரதியை தூக்கி போறோம்டா, வாங்க பேசி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சவால் விடலாம். வா உட்காந்து பேசுவோம். நீ என்னென்ன உலக தரத்திற்கு நிகரான இலக்கிய விதிகளை நீ வச்சிருக்கிறியோ எல்லா விதிகளையும் பத்தி நீ பேசு. அதுல சற்றும் குறையாத சொல்லப்பா நீ வச்சிருக்கிற விதிகளை எல்லாம் மீறி நின்னு உச்சத்துல நீ கற்பனையே செய்ய முடியாத ஒரு உலகத்தை காட்டி, அந்த உலகத்திற்குள்ளாக மூத்த மனிதன், மூத்த தமிழன் எப்படி வாழ்ந்தான், அவன் காதல் வாழ்க்கை எப்படி இருந்தான், அவன் வீரமிக்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ரத்தமும் சதையுமாக ஒரு படைப்பாளி, ஒரு தமிழ் தேசியன் நிகழ்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பெருமிதமா நாம எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த கதையை விரிவா சொல்லிட்டு போலாம். அது ராமாயணம் கதா காலட்சேபம் மாரி குமரி கதா காலட்சேபமும் மாறிடும். எங்களுக்கு இது திறனாய்வு வரும். இதுல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன உத்திகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறத பாக்குறப்போ அவர் மனசுல கீரா மனசுல ஒண்ணு இருந்திருக்கு. எனக்கு உள்ள அதே குறைதான். நம்ம தமிழ் தேசியர்கள் இந்த நவீன இலக்கிய வகைமைக்குள்ள நம்மளை பொருத்த மாட்டாங்க. நம்மை ஒரு பழமைவாதிகள் போல, நம்மை கொஞ்சம் அறிவு குறைவானவர்கள் போல, முற்போக்குத்தன்மை இல்லாதவர்கள் போல இவங்க சித்தரிச்சு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு வெறி கொண்டு ஒரு வலுவான படைப்பின் மூலமாக அந்த நிலைகளை தகர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்ட வேங்கை போல எடுத்து நிமிர்ந்து இந்த படைப்பை கீரா தமிழ் கூறும் நல்லுலகுக்கு வழங்கி இருக்கிறார். இப்போ நம்ம தமிழ் தேசியர்கள் கையில குமரி அமர்ந்திருக்கிறார். கொற்றவை எப்படி இருப்பான்னு ஒரு காட்சியில சொல்லுவாரு. ஒரு மாதிரி எனக்கு சிரித்து போயிடுச்சுங்க. முகம் முழுக்க முடிய போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்கிறப்ப நான் படிச்சது நைட்டு 1 மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். டக்குன்னு பார்த்தா யூபிஎஸ்ல கரண்ட் முன்னாடியே போயிருக்கு. யூபிஎஸ் ரொம்ப நேரம் ஓடி போய் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாயிடுச்சு. யோ இந்த நேரத்துல ஏன் கரண்ட் போயிடுச்சு, யூபிஎஸ் எங்க கிட்ட கத்துனோம்னா கரண்ட் போயிட்டா எனக்கு முன்னாடி மூஞ்சி முழுக்க முடிய போட்டு யாரோ உட்கார்ந்துட்ட மாதிரி பார்த்தா கொஞ்சம் அப்படி சுத்தி முத்தி பார்த்தா அது என் மனைவியா இருக்கு. ஏப்பா நீ ஒழுங்கா உட்கார்ந்து இருக்க. நமக்கு இதை பெரியலாம் பிரச்சனை ஏற்படுது. அதுதான் ஒரு நள்ளிரவுல படிக்கிறப்ப உங்களுக்கு மிரட்டி விடுறான் பாருங்க. சினிமா தாங்க, சினிமா மாதிரி தாங்க இந்த நாவலை வச்சிருக்கு. அதான் இயக்குனர் அந்த காட்சி மொழி அவருக்கு லாபகமா வந்திருக்கு. நான் அதனாலதான் கேட்டேன், குமரிக்கு ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு தோழர் அப்படின்னாரு. அதனால விரைவிலேயே இதுல நான் கீராட்ட ஒரு நிபந்தனையோட ஒரு இதை சொல்லுவேன். இந்த திரைக்கதையை நீங்க ரொம்ப சராசரி ஒரு படமாக, அதாவது பொருளாதார செலவு குறைந்த ஒரு படமாக, சிக்கன படமாக எடுத்துடாதீங்க. எடுத்தோம்னா பெருசா எடுத்துடணும், இல்லாட்டி வருங்கால சந்ததிகள் பொறுமையா எடுப்பாங்க. அதற்கான காலம் உருவாகும், காத்திருக்கும். நம்ம அவசரப்பட்டு நம்ம கையில கிடைச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு படத்தை தயாரிப்போம்னு குமரியை நம்ம ஒரு படத்தை தயாரிச்சோம்னா சரியா வந்துடாது. நமக்கெல்லாம் இந்த படத்தை என் தங்கச்சி சொன்ன மாதிரி பாகுபலி போன்று இதையெல்லாம் பல பாகுபலிகள் சேர்ந்து செலவு செய்த அந்த மாதிரி செலவு செஞ்சு உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இந்த குமரியை நம்ம படைச்சு காட்டினோம்னா இப்படி ஒரு இனம் இருந்திருக்காங்கடா. டேய் என்னடா மிரட்டி காட்டுறாங்க, கொற்றை வழிபாடுங்கிறான், இயற்கை அழிஞ்சதுங்கிறான், அதுல இருந்து அவன் தப்பிச்சிருக்கிறான். அந்த மொழி, இந்த மொழி நமது முதுமக்கள் வாயில் உறைந்திருந்த அந்த மொழி தலைமுறைகளாக எப்படி கடத்தி வரப்பட்டிருக்கிறது, எப்படி வந்திருக்கு. குமரி கண்டத்துல பேசப்பட்ட அந்த மொழி இன்னைக்கு 2026 சென்னையில இந்த படைப்பரங்கத்துல பேசப்படுதுன்னா எப்படி அந்த டிராவல், அந்த பயணம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை ஒரு படைப்பாளி, தமிழ் தேசிய படைப்பாளி அழகா விவரிச்சிருக்கிறாருன்னா அதை கொண்டாடாம என்ன செய்ய முடியும்? நம்மளால இப்ப புரிஞ்சுக்க முடியுது இல்ல, இப்படி நிறையா வந்திருக்கோம் அப்படின்னு. அதற்கு மிக அழகான ஒரு படைப்பை உருவாக்கி நம்ம எல்லாம் சொல்ல போனால் தமிழின் நவீன படைப்பிலக்கியத்தில் தமிழ் தேசியர்கள் கால்தடம் பதிக்க தொடங்கிவிட்டார். அரசியல்ல அண்ணன் சீமான் வந்த பிறகு தமிழ் தேசியர்களின் காலம் தொடங்குகிறது. அதே போல படைப்பு இலக்கியத்தில், நவீன படைப்பு இலக்கியத்தில் கீராவின் வருகைக்கு பின்னால் தமிழ் தேசியர்களின் பாய்ச்சல் என்பது இன்னும் உக்கிரமாக நிகழும். அவர் தொடக்க புள்ளியை வச்சுட்டாரு. அவர் உங்கள்கிட்ட புத்தகத்தை எழுதி கொடுத்துரு, அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் அமைதியா உட்காந்துட்டாரு. இதற்கப்புறம் இந்த புத்தகத்தை கொண்டாடுவது, சொல்ல போனால் இந்த புத்தகங்களை போல படைப்புகளை தமிழ் தேசியர்கள் உருவாக்குவது, ஒவ்வொரு ஊரிலும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவது, கூடுகை போன்ற இலக்கிய அமைப்புகளை தமிழ் தேசியர்கள் உருவாக்குவது. நம்ம தான் நமக்கு பேச வேண்டியிருக்கு, வேற யாரும் பேச மாட்டான்.
நம்மை மிகப்பெரிய எதிரிகளாக நினைத்துக் கொண்டு ஒண்ணுமில்லை. இன்னைக்கு நானும் என் மகனும் வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சில அரங்குகளை தாண்டறப்போ என்ன எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறான். இவன் எங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் அடிச்சு உடைக்கணும்னா நமக்கு குமரி போன்ற படைப்புகள் தேவையாக இருக்கிறது. அதை ஆயுதமாக வழங்கி இருக்கிற கீராவுக்கு எனது அன்பு முத்தங்கள், பாராட்டுக்கள், பேரன்பு. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்த அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நான் மனசார பாராட்டுறேன். எப்போதுமே சக கலைஞர்களை இன்னொரு கலைஞர் பாராட்டம். ஏன்னா அவரு சினிமா டைரக்டர், இவரும் சினிமா டைரக்டர். எப்படி இவர் இவருக்குன்னு ஒரு அமர்வு நடத்துறாரு அப்படிங்கிறப்ப இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கக்கூடும்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா ஒண்ணும் இல்லை, ரெண்டு பேருக்கும் இருக்குமான உறவு இருக்கு பாருங்க. அந்த தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை சார்ந்து அவர்களுக்கு உள்ளுக்குள்ளாக ஊறி கிடக்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அதுதான் களஞ்சி அண்ணன் பதறிட்டு இதை நடத்தி போடணும்னா அவர் தான் காலில் வெந்நீர் ஊத்தி நின்றாரு. 11ஆம் தேதியா நடந்திருக்க வேண்டியது. என் தம்பி ஒரு அமர்வுக்காக புதுக்கோட்டை போயிட்டான். அப்புறம் பார்த்தா எனக்கு 11, 12 2 நாள் என் மாமாவுக்கு இது 13ஆம் தேதி வைத்து அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு செயல்பட்ட அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கீரா அவர்கள் இது போன்ற படைப்புகளை தொடர்ந்து வழங்கி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பெரும் பங்கினை ஆற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை தமிழர்கள், உலகத் தமிழர்கள் அனைவரும் வாங்கி நீங்கள் அனைவரும் படித்து, நீங்க படிப்பதோடு நிறுத்தி இல்லாம உங்க ஊர்ல இது போன்ற விமர்சன அரங்குகள், திறனாய்வு அரங்குகள், வாசிப்பு அனுபவ அரங்குகளை ஏற்படுத்தி இந்த நூலை கொண்டாடி தீர்க்கும்படி உரிமையோடு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.